ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், ஏப்ரல் 23 மற்றும் 24 இன்னைக்கு நியூஸ் பேப்பர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்க போகிறோம். தேர்தல் முடிஞ்சிருச்சு. இது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றத்துக்காக நடக்கிற ஒரு எலெக்ஷன். இதை யார் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலெக்ஷன் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். எலெக்ஷன் கமிஷனோட ரோல் என்ன, இதில் எலக்டோரல் ஆஃபீஸர் ஏன் சொல்கிறாங்க, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் எப்படி வருவாங்க, ஸோ அதுக்கப்புறம் விவிபேட் எப்போ ஆரம்பிச்சது, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு எந்த நாடு ஸ்டார்ட் பண்ணுச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்டாக இருக்கு. ஸோ அது நம்ம எக்ஸாம்பிளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்குமே ஏப்ரல் 23 நமக்கு என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம் அதை தான் நம்ம பார்க்கணும். இப்போ எத்தனை பர்சன்டேஜ் போல் ஆகியிருக்கு, எந்த மாவட்டம் அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்கு, எந்த மாவட்டம் குறைவான வாக்குகள் வாங்கியிருக்கு, மொத்த வாக்குகள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். 5,73,43,291 பேர் வாக்கு போடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அந்த இதுல பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்க போறோம். அதோட மட்டும் இல்லாம பெண்கள் வேட்பாளர் எத்தனை, மொத்த வேட்பாளர்ல பெண்கள் வேட்பாளர் எத்தனை, இதெல்லாம் கொஸ்டின் கேட்டுடலாம். அதுக்கப்புறம் 12 கிட்டத்தட்ட 12 கார்டு மாதிரி எடுத்துட்டு நீங்க அலோவ் பண்ணலாம். அது எப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அந்த அசெஷன்ல கேட்டுடலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். இந்த வாட்டி எலெக்ஷன்ல இருந்து மெயின்ஸா இருக்கட்டும், யூபிஎஸ்சி மெயின்ஸா இருக்கட்டும், அதுக்கப்புறம் குரூப் 1 மெயின்ஸு, குரூப் 2 மெயின்ஸு, குரூப் 2 ப்ரிலிம்ஸ், குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல ஸோ இந்த எலெக்ஷன் சம்பந்தம் மட்டுமே ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வரலாம். அதுல 15 கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட 15 மார்க்குக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ இதை கரெக்டா பாருங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாக்காளர் விவரம் தான் இருக்கு. ஓகே, அதை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுப்போம். ஸோ இங்க பாருங்க, 5,73,43,291 மொத்த வாக்காளர். இதுல ஆண்களோட பாப்புலேஷன் எத்தனை இருக்குன்னா வாக்கு போறதுல 2,80,30,688. அதை விட அதிகமா யார் இருக்காங்க அப்படின்னா பெண்கள். அதனாலதான் பெண்களுக்கு 8,000 பணம் கொடுக்கறது, 2,500, 2,000, 1,000 ரூபாய் பணம் கொடுக்கறது, ஃப்ரீ பஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கேஸ் கொடுக்கறது, பெண்களை மையமாக வச்சு மட்டுமே இந்த இலவசங்கள் இருக்கு. எதனால ரீசன்னா அவங்களுக்கு தான் ஓட்டு அதிகம். ஸோ இதை பாருங்க, 2,93,04,905. ஸோ அதோட எத்தனை பேர் அதிகமா இருக்காங்க பாருங்க. இதுல 3ஆம் பாலினத்தவர்கள், இது கொஸ்டின்ஸ் கேட்டலாம். 3ஆம் பாலினம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 7,728, 7,723, 7,725 அப்படின்னு கேட்டலாம். 77 ஞாபகம் வச்சுக்கோங்க, 28, 23, 24. ஸோ இதெல்லாம் ஒரு நிமோனிக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுங்க. 77,728 பேர் 3ஆம் பாலினத்தவர் இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு இதெல்லாம் பிரிலிம்ஸ்ல கேட்கலாம். ஸோ மொத்த வேட்பாளர்கள் எத்தனை அப்படின்னா 4,023. இதை கேள்வி கேட்கறத விட பெண்களோட இதுல வேட்பாளர்கள் எண்ணிக்கை எத்தனை அதை தான் கேள்வி கேட்கலாம். பெண்களோட வேட்பாளர்கள் எண்ணிக்கை இதோ இதுல பின்னாடி இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 412 பேர். ஓகே, 412 பேர் கிட்டத்தட்ட பெண்களோட வேட்பாளர்கள் மட்டுமே இருக்கிறாங்க. இதுல எந்தெந்த கட்சிகள்லாம் இருக்காங்க பாத்தீங்கன்னா, இப்போ டிஎம்கே 18 பேரு, ஏடிஎம்கே 17 பேரு, டிவிகே 23 பேரு. ஸோ அதுக்கப்புறம் பிஜேபி 4 பேரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த பிஜேபியா, அதுக்கப்புறம் 50, கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி 50% யாரு கொடுத்துருக்காங்க, 234 தொகுதியில பாதிக்கு நாம் தமிழர் கட்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, என்டிகே. இதுல ஒரே ஒரு திருநங்கைக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் கொஸ்டினா கேட்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எந்த கொஸ்டின் வந்தாலும் நம்ம விட்டுறக்கூடாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பாக்குறோம். ஓகே, வேற இதுல இம்பார்ட்டன்ஸ் இருக்கா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப்ல 23ஆம் தேதி அங்கேயும் எலெக்ஷன் நடக்குது. மொத்த தொகுதி இதுல 2 கட்ட தேர்தலாம் நடக்குது, 23 மற்றும் 29. ஃபர்ஸ்ட் எதனால அப்படின்னா அந்த எஸ்ஐஆர் ப்ராப்ளம்னால தான் அங்க 2 கட்ட தேர்தலாம் நடக்குது. ஓகே, 294, இங்க 234 தொகுதி இருக்கிற மாதிரி அங்க 294 கான்ஸ்டிடியூன்சிஸ் இருக்கு, தொகுதி இருக்கு. அதுல 152 தொகுதிகளுக்கு மட்டுமே இப்ப எலெக்ஷன் நடந்திருக்கு 23ஆம் தேதி. ஓகே, இது மட்டும் புரிஞ்சுக்குங்க. மொத்தம் எத்தனைனா 294, அதை பாத்துக்குங்க. ஸோ இது நமக்கு ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா இந்த வேக ஈனுலைன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ரியாக்டர் 1, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 1 தோரியம் ஃபியூஷன் பண்ணி அது மூலயமா அணுவை பிளவுபடுத்தி கரண்ட் தயாரிக்கிறது. இதுல 2வது கட்டத்துக்கு நம்ம இப்ப நகர்ந்துட்டோம். 2வது கட்டம் என்ன அப்படின்னா புளூட்டோனியத்தை யூஸ் பண்றோம். யுரேனியத்தோட புளூட்டோனியம், அதுல யுரேனியம் 238 ஃபியூஷன் பண்ணி அது மூலயமா அணு பிளவு ஏற்பட்டு
அந்த ஹெவி வாட்டர் ரியாக்டர்னு சொல்லுவாங்க, அது மூலியமா கரண்ட் தயாரிச்சுக்கிட்டு இருந்தோம். இதான் அணு உலை. அந்த இதுல செகண்ட் ஸ்டேஜ்ல இதுல வந்து புளூட்டோனியம், யுரேனியத்தோட புளூட்டோனியம் யூஸ் பண்ணுவோம். இப்போ 3வது ஸ்டேஜ்ல வந்துதான் தோரியம். அந்த தோரியம் நம்ம தமிழ்நாட்டுலன்னு சரி, ஏன்னா நம்மள்ட்ட கடற்பரப்பு அதிகமா இருக்கிறதுனால பீச் மணல்ல அதிகமாக தோரியம் காணப்படுது. இது மூலியமா நம்ம 3ஆம் ஸ்டேஜுக்கு போயிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்கிறோம். ஏன்னா கரண்ட் தட்டுப்பாடே இருக்காது. நம்ம யாரை வந்து அண்டி இருக்க வேண்டியது இல்லைன்னா அயல் நாட்டுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எலக்ட்ரிக் வந்து உருவாக்குறது, கரண்ட் எனர்ஜியை உருவாக்குறதுனால ஃபர்ஸ்ட் இந்த இதுல யார் வந்து ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா. 2வது நாடா நம்ம இந்தியா இந்த ஸ்டேஜ் 2 நம்ம அடைஞ்சிருக்கோம். அவங்க கமர்ஷியலைஸ்டு ஆக்கிட்டாங்க, நம்ம இன்னும் கமர்ஷியலைஸ்டு ஆக்கல. ஓகே, அதை மட்டும் பாத்துக்குங்க. கல்பாக்கம் வேக ஈநுழையை இயக்கும் பாவினி நிறுவன தலைவர் பொறுப்பேற்பு. பாவினின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இது வரைக்கும் இதுல கேட்டதில்ல. இப்ப பிஹெச்இஎல் தெரியும், பெல்லுன்னா என்னன்னு தெரியும், செயல்னா என்னன்னு தெரியும், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் என்னன்னு தெரியும். ஆனா இந்த பாவினி இதுக்கு பேரு தான் வந்து பாரதிய நபிகிய வித்யுத் நிஜாம் லிமிடெட். ஓகே, இப்போ எதுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம்லாம் கேட்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி பாமினினா என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. பாரதிய நபிகிய வித்யுத் நிகாம் லிமிடெட். இந்த பாரதிய நபிகிய வித்யுத் நிஜாம் லிமிடெட் இது எப்போ ஆரம்பிச்சாங்க? ஓகே, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதோட இயக்குனராக தான் PA சுரேஷ் பாபு அவர்களை நியமித்திருக்காங்க. ஏன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இது 2003 தான் இதை ஆரம்பிச்சிருக்காங்க. அக்டோபர் 2, 22, 2003. இதுக்கு பேர் தான் பாவினின்னு சொல்லுவாங்க. பாரதிய பாவினி, BHAVINI, பாவினி. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்பாங்க. இவங்க மூலியமா தான் இந்த அணு ஈநுலை, அதாவது பவர் ரியாக்டர், ஓகே, ஹெவி வாட்டர் பவர் ரியாக்டர் மூலயமா இந்த 2வது ஸ்டேஜுக்கு போனது இவங்களோட தலைமையில தான். இதோட இயக்குனராக தான் PA சுரேஷ் பாபு. கிட்டத்தட்ட இது கல்பாக்கம் அனல் மின் நிலையத்துல தான் இந்த ஸ்டேஜ் அடைஞ்சிருக்கோம். இது மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இந்தியாவுக்கு. ஓகே, இதுல இருந்து அணுமின் நிலையம், கனநீர் அணு உலை, இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையங்கள்ல செயல்படுது. இவங்க தான் இதுல முன்னோடியா இருக்கிறாங்க. அந்த யுரேனியம் மற்றும் புளூட்டோனியம் அடிப்படையில இந்த சாதனையை பண்ணியிருக்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டேஜ் 3 எதுல போவோம் அப்படின்னா தோரியத்தை வச்சு. இது என்ன அப்படின்னா, முன்னெல்லாம் வந்து நம்ம யுரேனியம் வந்து இம்போர்ட் பண்ணி யுரேனியம் 238 இதுல வந்து கொடுக்கணும். இப்போ யுரேனியம் பிளஸ் புளூட்டோனியம் தோரியம் வந்துருச்சுன்னா கொடுக்குற அந்த இன்புட்லயே வந்து அதுவே வந்து திரும்பி கரண்டா உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம யுரேனியம் 238 இம்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதனால ஏகப்பட்ட அந்நிய செலாவணி நமக்கு மிச்சமாகும். இதுதான் மெயின் ஒரு சாதனையே. ஓகே, ஸோ இந்த PFBR அப்படின்னா புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். ஸோ இதுக்கு ஒரு தனி வீடியோவே போடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்க. PFBR அப்படின்னா என்ன, புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர், அது சொல்லணும். பாவினினா என்ன, அது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? அக்டோபர் 22, 2003. இவங்க மெயினா வந்து எதுல கம்பெனி ஆக்ட் 1952 தான் ஆரம்பிச்சாங்க. அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் அது மூலயமாவும் இது ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அட்டாமிக் எனர்ஜி ஆக்ட் அது எப்ப அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது 1962. மொத்தம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இவர் 1988ல திருச்சூர் இயந்திர பொறியாளர் படிப்பை ஆரம்பிச்சு இதுல ஜாயின் பண்ண கிட்டத்தட்ட 14 வருஷம் இதுல அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சுரேஷ் பாபு, நோட் பண்ணிக்க. இது நமக்கு மெயின்ஸ்ல கண்டிப்பாக வரும். எலெக்ஷன்னாலே ஸோ நம்மள ஈஸியா இதே மாதிரி ஈஸியான ஒரு விஷயத்துல கேள்வி கேட்டு நம்மள லாக் பண்ணிடுவாங்க. இப்போ வாக்குப்பதிவுக்கு பண்ணணும் அப்படின்னா ஆதார் கார்டு போதும், அதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி வேணும் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஸோ அதோட மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 12 எத்தனைன்னு கேட்பாங்க. எத்தனை வாக்குப்பதிவுகளுக்கான மாற்று ஆவணங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது அப்படி 12, 10, 2, 1 கேட்பாங்க. நம்ம 12ன்னு சொல்லணும். வாக்குப்பதிவுக்கான எத்தனை மாற்று அட்டவணைகள் கொண்டு வரலாம் 12. இது கேட்கறது எதுல கேட்பாங்கன்னா இந்த மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம் பிலிம்ஸ்ல. அதுக்கப்புறம் இது எத்தனைன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில கேட்டு முடிச்சிடலாம். அப்படியே இல்லைன்னா மெயின்ஸ்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னா ப்ளீஸ் த லிஸ்ட் ஆஃப், இல்லைன்னா லிஸ்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. இந்த 12 மாற்று அட்டவணையோட லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம இதை பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆதார் அட்டை, அதுக்கப்புறம் ஊரக வேலைவாய்ப்பு MN ரேகா அட்டை இருக்கு இல்லையா, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அட்டை அது, அதுக்கப்புறம் புகைப்படுத்தக்கூடிய வங்கி அஞ்சலக கணக்கு அட்டை, வங்கி பாஸ்புக் இருக்கு இல்லையா அது, அதுக்கப்புறம் தொழிலாளர் நல அமைச்சகத்தோட திட்டத்துல சேர்ந்திருந்தாங்க அப்படின்னா அந்த அட்டை,
அப்புறம் ஓட்டுநர் உரிமம் டிரைவிங் லைசன்ஸு, அப்புறம் பேன் கார்டு இதை கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் ஸ்மார்ட் அட்டை, ஸோ அதையும் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் ஏதாவது நீங்க நவரத்ன கம்பெனி மேல இப்போ பெல்லு, அதுக்கப்புறம் பிஹெச்எல், இதே மாதிரி ஒரு நவரத்ன கம்பெனி மாதிரி ஒரு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி, அந்த கேபிட்டலைஸ்ட் கம்பெனில ஒர்க் பண்ணோம்னா இந்திய கடவுச்சீட்டு, இது வந்து பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் புகைப்படத்தினுடைய ஓய்வூதிய ஆவணம் இதை கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் பணி அடையாள அட்டை, மத்திய மற்றும் பொதுத்துறை நிறுவனத்தோட அடையாள அட்டை, ஐடென்டி கார்டு. அதுக்கப்புறம் நாடாளுமன்ற சட்டசபையில, அதுக்கப்புறம் முன்னாடி எம்எல்ஏவோ இல்லைன்னா எம்பியாவோ இருந்திருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஐடி கார்டு இருக்கும் இல்லையா, அந்த ஐடி கார்டு. அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கான அட்டை. ஸோ இது எல்லாமே 12 அட்டை. இது மெயின்ஸ்ல கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை நோட் பண்ணிக்கங்க. இதை வந்து சிம்பிளா எழுதி ஈஸியா 10 மார்க் வாங்கிடலாம். ஓகே, ஸோ இது ஒரு தடவை பார்த்தாலே போதும். ஸோ இந்த ஆர்டிக்கலை நம்ம சும்மா நினைச்சிடக்கூடாது, அவ்வளோ ஃபேக்ட்ஸ் இருக்கு. நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் இதுல சொன்ன மாதிரி இதுல ஃபுல்லா அவ்வளோ ஃபேக்ட்ஸ் இருக்கு. வாக்காளர் தவறாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த ஆர்டிக்கல்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா, மொத்த வாக்காளர்கள் எத்தனை, ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை, எத்தனை பர்சன்டேஜ், எந்தெந்த கட்சிகள் எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, அதுதான் மெயின் திங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு தடவை பார்ப்போம். இப்போதைக்கு நம்மள்ட்ட நடக்குது 17வது சட்டசபை தேர்தல். இதுக்கு முன்னாடி லிஸ்ட் ஆஃப் முதலமைச்சர்ஸ் எத்தனை இருக்காங்கன்னு கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி 2020 நடந்த தேர்தலில் யாரு மு.க. ஸ்டாலின் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா செல்வி ஜெயலலிதா. அதுக்கப்புறம் அவங்க இறந்து போனதுனால எடப்பாடி பழனிசாமி இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஓ பன்னீர்செல்வம் இருந்தாங்க. ஸோ இப்படி லிஸ்ட் ஆஃப் முதலமைச்சர்ஸ் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதே மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கேட்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னும் 140 நாள் தான் இருக்கு குரூப் 1 எக்ஸாமுக்கு. இதெல்லாம் நம்ம தவற விடக்கூடாது. ஓகே, ஸோ உங்களுக்கு எங்க சென்டம் மேப் அல்காரிதம் டெஸ்ட்ல குரூப் 1க்கு டெஸ்ட் பேட்சை ஸ்டார்ட் பண்றோம். 100 நாள் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இதை அட்டன் பண்ணினா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கொஸ்டின்ஸ் எல்லாமே யூபிஎஸ்சி தரத்தில் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் கொஸ்டினுமே யூபிஎஸ்சி தரத்தில் தான் கொடுத்துருக்கோம். நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணாதான் கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ண முடியும். அது மேக்ஸா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சஸை அட்டன் பண்ணிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வாக்களிக்க தவறாதீர்கள், அந்த இது வேண்டாம். இப்போதைக்கு எத்தனை சட்டசபை தேர்தல் நடக்குது? 17வது சட்டசபை தேர்தல் இப்போ நடக்குதா? ஸோ இப்போதைக்கு எத்தனை பர்சன்டேஜ் போலா இருக்குன்னா 85% போலா இருக்கு. ஸோ அது வெளியே விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 4023 வேட்பாளர்கள் மொத்தம், அனைத்துமே ஆண்கள் பிளஸ் பெண்கள். அதுல எத்தனை பேர் பெண்கள்னு கேட்பாங்க. 442 442. ஓகே, ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எத்தனை பெண்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 442 இதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கட்சியும் திமுக 18%, 18 பேரு. அதுல பர்சன்டேஜ் கணக்கு பார்த்தீங்கன்னா 10.22. இப்போதான் வந்து பெண்கள் ரிசர்வேஷனுக்காக 33% இடம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த பில்லை வந்து கம்பைண்டா டீலிமிட்டேஷனோட பண்ணியிருந்தாங்க. அதுவும் இப்போ லேப்ஸ் ஆயிடுச்சு, தோத்து போயிட்டு. பில்லு வந்து ஆக்டா மாறல. ஓகே, ஸோ அதிமுக 17, 10.5% தான். அதுக்கப்புறம் தவேக, தமிழக வெற்றி கழகம் 23 பேர் கொடுத்துருக்காங்க. அது 9.28% தான். பாஜக 4, 14.8%. அதுக்கப்புறம் காங்கிரஸ் 2, 7.4%. ஸோ இவங்க எல்லாம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 5,73,43,291 வாக்காளர்கள். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஃபேக்ட். நோட் பண்ணிங்க. இதுல நமக்கு கேள்வி கேட்கறது எது? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எந்த கம்பெனி ஆரம்பிச்சதுன்னு கேள்வி கேட்கலாம். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இயர் கேட்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது 1960, 1982 கேரளால. அதுக்கப்புறம் 2000 ஃபுல்லா யூஸ் ஆகுச்சு. எலக்டோரல் ரிஃபார்ம் மூலியமா இது கொண்டு வந்தது டிஎன் சேஷனு. அதுக்கப்புறம் விவி பேட் இது எப்போ கொண்டு வந்தது? இதோட விரிவாக்கம் என்னன்னு கேட்கலாம். ஓகே, ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படிங்கிறது. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கங்க. இது 2013 கொண்டு வந்தாங்க. ஃபுல் ஃபிளெஜ்டா கொண்டு வந்தது 2019 எலெக்ஷன்ல, நாடாளுமன்ற எலெக்ஷன்ல. அட் த சேம் டைம் இது நோட்டா இது எப்போ கொண்டு வந்ததுன்னு கேட்பாங்க. 2013. இதோட அப்ரிவேஷன் என்னன்னு கேட்பாங்க. இதோட அப்ரிவேஷன் கேட்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பெல், பாரத் எலக்ட்ரிக் லிமிடெட், இது தயாரிக்கிறது பாரத் எலக்ட்ரிக் லிமிடெட். வேற என்ன கேட்பாங்க? அந்த ஓட்டு இங்கு, அதையும் சொல்லியிருந்தேன். AGNO3 அது ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே எலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல எல்லாமே முக்கியம். ஸோ இப்போ பெண்களோட வாக்கு எத்தனை அப்படின்னா 442 தெரிஞ்சு போச்சு. மொத்தம் ஓட்டு போலா இருக்கிறது 84.73% எக்ஸாக்டா. ஸோ தோராயமா, ஸோ கரெக்டா பார்த்தா 85% மேல அதிகமாக இருக்கும். மணிப்பூர் முழு அடைப்பு 144 போட்டாங்க. மணிப்பூர்ல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்க ஜெயிக்கிறதுக்காக மைத்தேயி குகி இன மக்கள் அங்க கிட்டத்தட்ட 53 ட்ரைபல்ஸ் குழு இருக்காங்க. அதுல 60% யார் இருக்காங்கன்னா மைத்தேயி குழு மக்கள். அவங்களுக்கு
ஃபுல் எஸ்சி எஸ்டி அந்தஸ்து கொடுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க ஆட்சி வந்து கட்டல்ல அமர்ந்தாங்க. அதனால அந்த குகியின மக்கள் அவங்கெல்லாம் வந்து சின்ன சின்னதா இருப்பாங்க இல்லையா. ஸோ 60% எங்க இருக்கு, மீதி இருக்கிற 40% வெறும் 52 ட்ரைபல்ஸ் குழு இருக்காங்க. இதனால பாதிக்கப்பட்டது அதிகமா யாருன்னா குகி பழங்குடியினர் தான். அங்க ட்ரைபல்ஸ் ஆக்ட் இருக்கு. ஸோ அந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட் கீழே அவங்க வந்திருந்தாங்கன்னா என்னன்னா வேலை வாய்ப்பு இருக்காது, எந்த ஒரு சலுகையும் கிடைக்காது அப்படிங்கறதுனால போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இவங்க ஆட்சிக்காக இது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போர்க்களம் கிட்டத்தட்ட 6 மந்த்துக்கு மேலேயே கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அங்க கவர்னர் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருந்தது, பிரசிடென்ட் ஆட்சி. அதோட இப்போ ரீசெண்டா வந்து முதலமைச்சர் பொறுப்பேற்றாங்க, திருப்பி அங்க கலவரம் அதிகமாயிட்டு இருக்கு. இதான் இது. இதுல ட்ரைபல்ஸ் பேர் மட்டும் கேட்பாங்க, மைத்தேய் சமூகத்தினர், குகி பழங்குடியினர், இவங்க 2 பேர் மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புகைப்பிடித்தல் இல்லாத புதிய தலைமுறையை உருவாக்கணும்னு சொல்லிட்டு 2009க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு யாருக்கும் புகையிலை, அதாவது இதை மாதிரி புகையிலை சிகரெட்ஸ் எதுவுமே விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதா தாக்கல் பண்ணிருந்தாங்க. அந்த மசோதா பில்லா அந்த ஆக்டா மாறிட்டு எங்க அப்படின்னா பிரிட்டன்ல. ஸோ அதான் இது. 2009 முதல் பிறந்த சிகரெட் விற்பனைக்கு தடை, பிறந்தவர்களுக்கு சிகரெட் விற்பனைக்கு வாழ்நாள் தடை விதிக்கும் இந்த மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1970களுடன் ஒப்பிடுகையில இது 2 பங்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆக்ட் தான். எந்த நாட்டில் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் பார்த்துங்க, பிரிட்டன். ஸோ 23ஆம் தேதி நிறைய நம்ம பார்த்துட்டோம். 24ஆம் தேதி என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தினமணியில பார்ப்போம். இப்போ 23ஆம் தேதி இம்பார்ட்டன்ஸ் டே என்ன அதுவும் பார்ப்போம். வேர்ல்டு புக் அண்ட் காப்பிரைட் டே 23 ஏப்ரல். இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் டே தான். போன 22ஆம் தேதி எர்த் டே அது பார்த்தோம் இல்லையா. இப்போ 23ஆம் தேதி இந்த வேர்ல்டு புக் அண்ட் காப்பிரைட் டே. இது யுனெஸ்கோவால ஹைலைட் பண்ணப்பட்டதான் இந்த ஏப்ரல் 23. அட் த சேம் டைம் இந்த வருஷத்துக்கு உண்டான தீம் என்ன அப்படின்னா த பவர் ஆஃப் புக்ஸ் ரீடிங். இதான் ரொம்ப முக்கியம். த பவர் ஆஃப் புக் ரீடிங் மற்றும் மல்டி லிங்குவலிசம், இதுதான் இந்த வருஷத்துக்கு உண்டான தீம். இப்போ எல்லாருமே வந்து டிஜிட்டல் வந்துட்டோம், எல்லார் கையிலயும் செல் இருக்கு, லேப்டாப் இருக்கு, பேம்டாப் இருக்கு அப்படிங்கிறதுனால எல்லாரும் என்ன பண்றோம், ரீல்ஸ் பார்த்துட்டு வாட்ஸ்அப் பண்ணிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். புக் ரீடிங்கிறதே கம்மியாயிட்டு. ஸோ அதனாலதான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏப்ரல் 23 தமிழகத்துல 17 சட்டசபை தேர்தல் நடந்திருக்கு. இன்னைக்கு ஏப்ரல் 24. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எத்தனை சதவீதம் போல் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வரலாறு காணாத உச்சம் 85% வாக்குப்பதிவு நிறைய நடந்திருக்கு அனைத்து தொகுதியிலுமே. இதுல அதிகமாக வாக்குப்பதிவு நடந்த மாவட்டம் எது, குறைவான வாக்குப்பதிவு நடந்த மாவட்டம் எது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. அதான் இதுல. ஸோ கன்னியாகுமரி தான் கம்மி. அதிகம் பாத்தீங்கன்னா கரூர் 92.62% கரூர்ல வாக்குப்பதிவு நடந்திருக்கு. கன்னியாகுமரியில 75.61 இருக்கிறதுலே அதான் லீஸ்ட். இத்தனைக்கும் கன்னியாகுமரி ரொம்ப ரொம்ப ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் லிட்ரஸி அதிகமா உள்ள மாவட்டம் அதுதான் கன்னியாகுமரி தான். ஸோ இருந்தும் அங்க ஏன் வாக்குப்பதிவுல கம்மியா இருக்குன்னு அது தெரியல. ஸோ கரூர்ல பாருங்க 92.62. இது ரெண்டும் தான் நம்மள்ட்ட கொஸ்டின் தான் கேட்கலாம். முதல் கட்ட தேர்தல் பாருங்க, வெஸ்ட் பெங்கால்ல நம்மளை விட அதிகம். அங்க 2 கட்டம் தேர்தல், ஏப்ரல் 23, ஏப்ரல் 29. ஸோ அங்க பாருங்க 92% வாக்குப்பதிவு அங்க வெஸ்ட் பெங்கால்ல நடந்திருக்கு. இத்தனைக்கும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் SIR அது நடந்து, அதுக்கப்புறம் அங்க ஒரு கலவரம் நடந்து, பிரச்சனைகள் நடந்து, ஸோ இருந்த போதிலும் அங்க இவ்வளவு பெரிய வாக்குப்பதிவு நடந்திருக்கு அப்படின்னு இது ஒரு வரலாற்று சாதனை தான். ஸோ இதுல இருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் சட்டப்பேரவை தேர்தல் நடந்து இது வரைக்கும் அதிகமான வாக்குப்பதிவு நடந்த ஆண்டும் குறைவான வாக்குப்பதிவு நடந்த ஆண்டும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எப்பயிலிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். ஸோ தமிழக பேரவை இந்த விஷயம் என்ன அப்படின்னா தமிழக பேரவை தேர்தல் இது வரைக்கும் எத்தனை நடந்திருக்கு, இப்ப நடந்தது 17வது தேர்தல். அதுக்கு முன்னாடி எத்தனை தேர்தல் நடந்திருக்கு, மொத்தம் 16ல. இப்ப அதிகமா போலானது எந்த தேர்தல்னு கேட்கலாம். அது அப்படி இல்லை அப்படின்னா எப்போ ஃபர்ஸ்ட் சட்டப்பேரவை தேர்தல் ஆரம்பிச்சதுன்னு கேட்கலாம். ஸோ இவங்க இதெல்லாம் இதுல இருந்து கேட்கும்போது இப்போதைக்கு யாரு வந்து அர்ச்சனா பட்நாயக்கு தேர்தல் அதிகாரியா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி யாரு சத்யபிரதாப் சாகு இருந்தாங்க. ஸோ அதையும் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க குரூப் 2 கொஸ்டின்ஸ்ல. ஸோ 2018ல. ஸோ தமிழக பேரவை தேர்தல் இதுவரை வாக்குப்பதிவு எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது 17வது. ஸோ அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது வரைக்குமே வந்து 1952ல தான் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு. அப்போதைக்கு போலானது 56.41% தான். ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப லீஸ்டா நடந்திருக்கிறது 1957 46.84%. 46.84%. நம்மள வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ்னாலே அது கஷ்டம். ஃபுல்லா ஃபேக்ட் ஓரியன்டா தான் கேட்பாங்க. ஸோ இதே மாதிரி நம்பரா கொடுத்தாங்கன்னா யாராலையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க.
46.84. ஓகே, எல்லாமே ஈவன் நம்பர், அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதிகமா போலானது எப்போ அப்படின்னா 2026 எலெக்ஷன். இப்பதான் 84.51% எக்ஸாக்டா கேட்பாங்க, இல்ல தோராயமா கூட கேட்கலாம். ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க, இதையும் எக்ஸாம்ல கேட்கலாம். ஸோ இதுல வேற ஒன்றும் இதுல இம்பார்ட்டன்ஸா கேட்க முடியாது. ஸோ பார்த்துக்கங்க ஒரு தடவை. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்ந்திருக்கு. இவங்க என்னன்னா, ஈஜிப்ட்ல துப்பாக்கி சுடுதல் அந்த போட்டியில 2 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் வாங்கினாங்க. பிராச்சி மற்றும் வன்ஷிகா இவங்க எல்லாருமே வந்து ஜூனியர் பிரிவில், பெண்கள் மற்றும் ஆடவர் பிரிவில் பதக்கம் வென்றிருக்கிறாங்க. இது நமக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். ஓகே, ஸோ இப்போ ரீசெண்டாக வைஷாலி வந்து அந்த ஃபைட் மூலியமா கேண்டிடேட்ஸ் அவார்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுவும் வந்து இது வரைக்கும் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஒரு பெண் வந்து இந்த அவார்டு வாங்குறது ஃபர்ஸ்ட் டைமு. இதுக்கு முன்னாடி போன வருஷம் இதுல 2nd பிளேஸ் வாங்கியிருந்தாங்க. ஓகே, இவங்க இல்லை. ஸோ அது வந்து அவங்க பேரு 2025-26 வைஷாலி அவர்கள் ஃபைடில் கேண்டிடேட்ஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. சாம்பியன் வாங்கியிருக்கிறது வைஷாலி. 2025 2nd பிளேஸ் வந்தது திவ்யா தேஷ்முக். ஓகே, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இதில் பிரான்ஸும் பிரிட்டனும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. இங்கிலீஷ் கணவாய்ன்னு சொல்லுவாங்க. அதில் அத்துமீறி இல்லீகலாக மைக்ரெண்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறதுக்காக, ஸோ அதை கண்காணிக்கிறதுக்காக 2 பேருக்கும் இடையில ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம். இதனால அங்கே எக்ஸ்ட்ரா நிறைய மைக்ரெண்ட் ஆகுது பிரிட்டனுக்காக அண்ட் பிரான்ஸில். ஸோ அதான் இது. ஆங்கில கால்வாய் பிரிட்டனுக்குள் நுழையும் சட்டவிரோத குடியேறிகளை தடுக்கிறதுக்காக தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம். இதோட 3 ஆண்டு ஒப்பந்தம் இது நீடிக்கும். ஸோ இதுக்காக அவங்க எந்த அளவுக்கு 24 நேரம் கண்காணிப்பு உறுதி செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ட்ரோனு, அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர், அதுக்கப்புறம் வந்து பேட்ரோல் இதெல்லாம் அமைச்சு, ஸோ அந்த இங்கிலீஷ் கணவாய் வழியா யாரும் வந்து பிரிட்டனுக்குள்ள ஊடுருவாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து வழிவகை செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸு. நாஸ்காமோட புதிய தலைவராக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்கன்னா, சிஓ ஸ்ரீகாந்த் வேலம்கண்ணி அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க நாஸ்காம். ஸோ இதுவும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான ஒரு நியூஸ் தான் இது. நாஸ்காம் தலைவர் ஃப்ராக்கடல் நிறுவனத்தின் இணை நிறுவனர் தான் இவர். ஸோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு ஏப்ரல் 23 மற்றும் 24 தினமணிலேருந்து இம்பார்ட்டன்ட் நிறைய ஒரு 2-3 விஷயம் பார்த்துருக்குறோம். ஸோ எக்ஸாமுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வர்றதுக்கு. என்னென்ன அப்படின்னு வந்து லிஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா, 12 ஓட்டு போட வர்றதுக்காக 12 ஆவண அட்டைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அது மெயின்ஸ்ல அண்டு பிலிம்ஸில் வரும். அதுக்கப்புறம் எத்தனை வேட்பாளர்கள் இருந்தாங்க, பெண்கள் வேட்பாளர் எத்தனை, அப்புறம் 3ஆம் பாலினத்திற்கு எத்தனை, அது எக்ஸாம்ஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனாவது தேர்தல் நடக்குது அப்படிங்கிறதுக்கு. அப்புறம் இது வரைக்கும் 17 சட்டசபை தேர்தலில் யார் அதிக வாக்கு வாங்கியிருக்காங்க, எந்த வருஷம் வாங்கியிருக்கு, எந்த வருஷம் குறைவான வாக்கு வாங்கியிருக்கு. அப்புறம் நேற்று நடந்த ஏப்ரல் 23 நடந்த தேர்தலில் எந்த மாவட்டம் அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்கு, எந்த மாவட்டம் குறைவாக வாக்குகள் வாங்கியிருக்கு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸில் ஸோ ஜூனியர் பிரிவில் எத்தனை தங்கம் வாங்கியிருக்காங்க அது கேட்பாங்க. ஸோ இதே மாதிரி டெய்லியும் வந்து எங்கள் சேனலில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.